ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆட்டநாயகன் ஸ்போர்ட் சேனல். ஐபிஎல் 2025க்காக ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க ஐபிஎல் ஓனர்ஸ் அண்ட் பிசிசிஐ. அந்த மீட்டிங்ல சிஎஸ்கே அணி என்ன கோரிக்கை வச்சாங்க, தலதோனியை ரீட்டைன் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நீங்களும் பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. சரி, ஓகே, வீடியோக்குள்ள போலாம். ஐபிஎல் 2025க்காக பிசிசிஐ ஐபிஎல் ஓனர்ஸ் எல்லாம் மும்பைல இருக்கிற ஹோட்டல்ல ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்ல சில ஐபிஎல் டீம்லாம் ஒரு சில டீம்ல எங்களுக்கு மெகா ஆக்ஷன் வேண்டாம், மினி ஆக்ஷன் வேணும், 7 ரீட்டினேஷன் ஒரு ஆர்டிஎம் கார்டு விடுங்க. ஒரு சில டீம்ல எங்களுக்கு மெகா ஆக்ஷன் வேணும், மினி ஆக்ஷன் வேண்டே வேண்டாம், நாங்க யாரையும் ரீட்டைன் பண்ண போறது இல்ல, தயவு செய்து மெகா ஆக்ஷன் கொடுங்கன்னு ஒரு சில டீம் ஆர்குமெண்ட் பண்ணிருக்காங்க பிசிசிஐட்ட. பட் சிஎஸ்கே அணி ஒரு பக்காவான பிளானை போட்டு நீங்க மெகா ஆக்ஷன் வாங்கி வைக்காம போங்க, நீங்க ரீட்டினேஷன் எத்தனை பேர் கொடுத்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு இதை பத்தியும் கவலை இல்லை, நாங்க சொல்ற ஒரு கோரிக்கையை நீங்க ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு பிசிசிஐட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். அது என்ன கோரிக்கைனா 2008ல இருந்து 2021 வரையும் அன்கேப்டு பிளேயரை ரீட்டைன் பண்ணலாம்னு பிசிசிஐ ஒரு ரூல் வச்சிருந்தாங்க. அந்த ரூலை சமீப காலமா தூக்கிட்டதால இப்ப மறுபடியும் அந்த ரூலை கொண்டு வர சொல்லியிருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். அது என்ன ரூல்னா, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து 5 வருஷமா விளையாடாம இருக்கிற ஒரு பிளேயர் இப்ப ஐபிஎல் மட்டும் விளையாடுற ஒரு பிளேயரை நீங்க அன்கேப்டு பிளேயரா கொண்டு வரணும்னு பிசிசிஐட்ட சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கோரிக்கை வச்சிருக்காங்க. அதை யாரை மீன் பண்ணி அந்த கோரிக்கையை வச்சாங்கன்னா, நம்ம தலதோனியை மீன் பண்ணினே அந்த கோரிக்கையை வச்சிருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். ஒரு முடிவோடு தான் இருக்கிறாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட், தலதோனியை எப்படியாவது ரிட்டைன் பண்ணியே ஆகணும்னு. அப்புறம் தலதோனி கிட்ட ஒரு ரீசன்ட் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அந்த இன்டர்வியூல ஐபிஎல் 2025 விளையாடுவீங்களா மாட்டீங்களான்னு கேட்டதுக்கு தலதோனி ஒரு தரமான ஒரு பதில் கொடுத்திருக்காப்லங்க. இதை பத்தி பேசுறதுக்கு நிறைய டைம் இருக்கு. ஐபிஎல் மேனேஜ்மெண்ட் எத்தனை பிளேயரை ரிட்டைன் பண்ணணும், எத்தனை பிளேயரை ரிட்டைன் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணினே ஆகணும். இப்போதைக்கு பால் நம்ம கோர்ட்ல இல்ல, அவங்க என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வராங்களோ அதை பொறுத்துதான் இந்த சீசன் நான் ரீட்டைன் ஆகண மாட்டேனான்னு தெரியும். எண்ட் ஆஃப் த டைம் நமக்கு சாதகமா இல்லைன்னா நம்ம டீமுக்காக ஏத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லியிருக்காப்புல தலதோனி. நம்ம அடிச்சு சொல்றி கண்டிப்பா சிஎஸ்கே அணிக்கு தலதோனி ஐபிஎல் 2025 விளையாடுவாப்புல. சிஎஸ்கே அணி எப்படியாவது தலதோனியை ரீட்டைன் பண்ணியே தீரணும்னு ஒரு முடிவோட இருக்கிறாங்க. அதுக்காக தான் சிஎஸ்கே அணி அன்கேப்டு பிளேயரை கொண்டு வாங்கன்னு பிசிசிஐட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. சரி, ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க, தலதோனி ஐபிஎல் 2025 விளையாடுவாப்புல மாட்டாப்லையான்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க.